உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனுராக் திசாநாயக்காவுக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் அந்த மகன் திருமணமாகி இருப்பதாகவும் அனுராக் திசாநாயக்காவுக்கு ஒரு பண்பான ஒரு குடும்பப்பாங்கான மனைவி இருப்பதாகவும் செய்திகள் கசிந்திருக்கின்றன. உண்மையிலே இதுவரை எவரும் அறியாத மிகவும் புதுமையான சுவாரஸ்யமான செய்திகள் தற்போது கிடைத்திருக்கின்றன. இது சம்பந்தமான தகவல்களை நீங்கள் அறிகிறதுக்கு எமது காணொலியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். எமது காணொலிக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இயல்பான அளவுக்கு எமது காணொலியை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை தட்டி எங்களுடைய நோட்டிஃபிகேஷனை பெறுகின்ற போது நாங்கள் அடிக்கடி போடுகின்ற காணொலிகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிகவும் சுவாரஸ்யமான இந்த செய்தியை நாங்கள் பார்ப்போம். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுராக் குமார திசாநாயக்கா திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதிரடியாக பல்வேறு மாற்றங்களை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார். மிகவும் சிறப்பான தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக அவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்ன அத்தனையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். உலக மக்கள், அதாவது எங்களுடைய நாட்டு மக்கள், இலங்கை நாட்டு மக்கள் மட்டுமில்லை, உலக மக்களையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு மிகவும் சிறந்த உயர்ந்த நேர்மையான ஒரு அரசியல் தலைவராக தன்னை பரிணமித்து கொண்டிருக்கின்றார். இவருடைய வயது வெறும் 55 வயது தான். ஆனால் இவருடைய தோற்றத்தை நாங்கள் பார்க்கின்ற போது 40-45 வயது இளமை தோற்றத்தை உடையவர். இதற்கு காரணம் இவருடைய மனசு சந்தோஷமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, பிரச்சனைகளில் தன்னை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், அதாவது தன்னை அடக்கி ஆள்கின்ற எந்த ஒரு மனிதனும் இளமை தோற்றத்துடன் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு தான் இருப்பார்கள். அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக அனுராக் குமார திசாநாயக்கா திகழ்கின்றார். அவருடைய சுருக்க பேர் ஏகேடி என்று அழைக்கப்படுகிறது. இவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்றது. உண்மையில் ஒரு நாட்டின் தலைவனுக்குரிய பண்பு இவருக்கு இருக்கிறது. இவை இருந்தாலும் இவருடைய இதயத்துக்குள்ள நிறைய சோகங்கள், துன்பங்கள், பல்வேறு எண்ணடங்காத எதிரிகள் இவரை சூழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். எப்பொழுதும் எதிரிகளால் இவர் சூழப்பட்டுத்தான் இருக்கின்றார். இவருக்கு ஒரு மகன் இருப்பதாகவும் கசுல் திசாநாயக்கா என்ற அவருடைய பெயர் என்றும் பல்வேறு இணையதளங்களில் தற்பொழுது செய்திகள் வெளிவருகின்றன. அதாவது அனுராக் குமார திசாநாயக்கான்ற ஒரே ஒரு மகன் கசுல் திசாநாயக்கா என்பதுதான் அந்த இணையதளங்களால் கூறப்படுகின்ற கூற்று. இவர் கசுல் திசாநாயக்கா திருமணமாகி திருமண பந்தங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் அந்த திருமணம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றதாகவும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் இனி வருகின்ற நேரங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னர் இந்த அனுராக் குமார திசாநாயக்கா முன்னிய ஆரம்ப காலங்களில் ஏபி இயக்கத்தின் ஒரு தலைவராக இருந்ததாகவும் பின்னர் அரசியல் நீரோட்டங்களில் தங்களை மாற்றியதாகவும் அவர்களுடைய வரலாறு இருக்கின்றது. இவருக்கு மனைவியுண்டு, மகன் ஒருவர் இருக்கிறார் என்ற கருத்து இதுவரை எவரும் அறிந்திருக்காத கருத்து. நாங்கள் அறியவில்லை, நீங்களும் அறியவில்லையாயின் இது உங்களுக்கு ஒரு புதிய தகவல்களாக இருக்கும். இந்த அனுராக் குமார திசாநாயக்காவுக்கு ஒரு மகன் இருக்கிறார் என்ற அந்த தகவலை சுட வெளியிட்டு பரபரப்பை உண்டாக்கியவரும் சர்ச்சையை உண்டாக்கியவரும் வேறு யாரும் அல்ல, அனுராக் குமார திசாநாயக்காவோட ஒன்றாக இருந்து ஒன்றாக நித்திரை செய்து ஒன்றாக உணவருந்திய ஒரு கூட்டாளி நண்பர் தான் அந்த வேலையை செய்திருக்கிறார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர்தான் விமல் வீரவன்ஷ. இவர் மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் கட்சி தாவல்கள தாவி மஹிந்தனுடைய கட்சியோடு இருந்து மஹிந்தவனுடைய கட்சியில் இருந்து அதில் அமைச்சு பதவிகளை பெற்று சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்றும் இவர் மிகுந்த இனவாதி என்று சொல்லியும் பல்வேறு விமர்சனங்கள் இவர் மீது காணப்படுகிறது. இவர்தான் அதாவது மஹிந்த ராஜபக்ச, அதாவது ஏபி என்ற கட்சியில் இருந்து பின்னர் மஹிந்த ராஜபக்ச என்ற கட்சியில் தாவிய விமல் வீரவன்ச என்பவர் தான்
இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் மனைவி மகன் சம்பந்தமான சர்ச்சைக்குரிய கருத்தை தன்னுடைய தளங்களில் தன்னுடைய சமூக ஊடகங்களில் அந்த கருத்துக்களை வெளியிட்டு சர்ச்சையை கிளப்பியிருக்கின்றார். இந்த இந்த அதாவது இதன் காரணமாக இந்த சர்ச்சை காரணமாக அனுராக் குமார திசாநாயக்காவுக்கு பல்வேறு நெருக்கடிகள் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்ததாகவும் அக்காலத்தில் அதை எல்லாம் சமாளித்து அவற்றை எல்லாத்தையும் எதிர்கொண்டு ஒரு சிறந்த நாட்டின் தலைவராக இப்போ இருக்கிறார் என்று சொன்னால் அனுராக் குமார திசாநாயக்காண்ட மனநிலையைத்தான் நாங்கள் போற்ற வேண்டும். சரி, இந்த அனுராக் குமார திசாநாயக்காண்ட மகன் கசுல் திசாநாயக்காவை பற்றி நாங்கள் சிறிது பார்ப்போம். இந்த அனுராக் குமார திசாநாயக்காண்ட மகன் கசுல் திசாநாயக்கா என்பவர் உண்மையிலே அனுராக் திசாநாயக்காவின் மகன்தான் என்ற சர்ச்சையும் கிளப்பப்பட்டிருக்கின்றது. இவர் அனுராக் திசாநாயக்காண்ட மகன் அல்ல என்று சொல்லியும் இவர் அனுராக் திசாநாயக்காண்ட ஒன்றுவிட்ட ஒரு சகோதரன் மகன் என்று சொல்லியும் அந்த மகனை அனுராக் குமார திசாநாயக்கா தத்தெடுத்து வளர்க்கிறார் என்று சொல்லியும் பிற்பட்ட காலங்களில் கருத்துக்கள் நிலவி வருகின்றது. இவருடைய திருமண வாழ்க்கை மிகவும் ஆடம்பரமாக செய்யப்பட்டதாகவும் அந்த திருமண நிகழ்வுக்கு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் சென்றதாகவும் அதில் அனுராக் குமார திசாநாயக்கா மற்றும் மனைவி ஆகியோர் பங்கு அந்த அந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இடம்பெறுகின்றது. கசுல் திசாநாயக்காவை பற்றிய நாங்கள் ஒரு கருத்தை கொண்டோமானால் கசுல் திசாநாயக்கா அவர் பாடசாலை படிப்பின் பின்னர் அவர் உயர்கல்வியை தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கற்றவர் என்று சொல்லியும் அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் என்று சொல்லியும் கருத்துக்கள் நிலவுகின்றன. கசுல் திசாநாயக்கா என்பவர் அனுராக் குமார திசாநாயக்காவின் கார் சாரதியாக ஏறக்குறைய 3 வருடங்கள் கார் சாரதியாக இருந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. இந்த தகவல் உண்மையோ பொய்யோ என்பது சர்ச்சைக்குரிய விடயங்களாக காணப்படுகின்றது. இந்த அனுராக் குமார திசாநாயக்காவின் கார் சாரதியாக இருந்த அனுராக் குமார திசாநாயக்கின்ற மகன்தான் பிற்பட்ட காலப்பகுதியில் அவரும் மஹிந்தவுடைய கட்சியில் ஆதரவாளராக மாறியதாகவும் மஹிந்த கட்சியின் மெஹின் லங்கா என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்ததாகவும் அதன் பின்னர் அந்த மெஹின் லங்கா என்ற நிறுவனம் செயலிழந்ததை அடுத்து ஸ்ரீலங்கா விமான நிலையத்தில் பணிபுரிந்ததாகவும் அந்த ஸ்ரீலங்கா விமான நிலையத்தில் பணிபுரிந்த காலத்தில் அவர் அங்குள்ள விமான பணிப்பொண்ணாகிய லிஷா என்ற ஒரு பொண்ணை சந்தித்ததாகவும் அவர்களுக்கிடையிலே அந்த சந்திப்பு பின்னர் காதலாக மறந்ததாகவும் அதுதான் திருமணத்தில் சென்று முடிந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இந்த திருமணம் கூட ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தில் இடம்பெற்றதாகவும் மிக உயர்ந்த ஆடம்பரங்களாக செயற்பட்டதாகவும் கடும் சர்ச்சைக்கு முகம் கொடுத்தவராக அனுராக் திசாநாயக்கா அந்த காலப்பகுதியில் காணப்பட்டார். இவற்றையெல்லாம் முறியடித்துத்தான் அனுராக் திசாநாயக்கா தற்போது இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக திகழ்ந்து வருகின்றார். இந்த அனுராக் திசாநாயக்காண்ட மகன் கசுல் திசாநாயக்கா ஜேபி என்ற கட்சியோட இணைந்து ஜேபி என்ற அந்த இயக்கங்களோட தொடர்புடையவர் என்ற வாத பிரதிவாதங்களும் அந்த காலப்பகுதியில் எழுந்தது. ஆனாலும் அவை பொய் என பின்னர் நிரூபிக்கப்பட்டது. அனுராக் திசாநாயக்காவின் மனைவியை பற்றி நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் அந்த மனைவி உண்மையில் ஒரு எளிமையானவர், ஆடம்பரமற்றவர், ஒரு செழுமை மிக்கவர், அன்பானவர், எல்லோரோடும் சமாளித்து பேசக்கூடிய ஒரு பண்பானவர் என்று சொல்லி அதை பற்றிய தகவல்கள் சுவராசியமாக காணப்படுகின்றன. அந்த அனுராக் திசாநாயக்காண்ட மனைவியின் பெயர் மல்லிகா ரத்நாயக்கா என்று சொல்லியும் அந்த மல்லிகா ரத்நாயக்கா என்றவ அனுராக் திசாநாயக்காண்ட நெருங்கிய உறவினர்கள் என்று சொல்லியும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை பற்றிய கருத்து ஒரு பக்கமாக நிலவிக் கொண்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற போது இலங்கையின் காலத்திற்கு காலம் குடும்ப ஆட்சிகள் காரணமாக இலங்கை அந்த குடும்ப ஆட்சிகளுக்கு உள்ளே சின்ன பின்னப்பட்டு இலங்கை சுக்குநூறாகியதாகவும் இலங்கையின் பொருளாதாரம் இவ்வாறு குடும்ப ஆட்சிகளுக்குள்ளே சிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டதாகவும் இலங்கையின் பொருளாதார பிரச்சனைகள் அண்மைய காலங்களில் ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணமாகவும் பலரால் பல்வேறு மக்களால் பல்வேறு அரசியல் விற்பனர்களால் விமர்சிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இதை நாங்கள் சற்று திரும்பி பார்ப்போமானால் காலம் சென்ற எஸ்டபிள்யூ பண்டாரநாயக்கா
அவருடைய பிரதமராக இருந்த காலஞ்சென்ற பிரதமர் எஸ்டாவுல்ஜி பண்டாரநாயக்கா, அவரின் பின்னர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவருடைய மகளாக இருந்தவர். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா என்ற மகளாக சந்திரிகா குமாரதுங்க இருந்தவர். இந்த 3 பேரினுடைய குடும்ப ஆட்சி காரணமாக இலங்கை சிக்கி சின்ன பின்னமாக்கப்பட்டதாகவும் அந்த காலப்பகுதியில் பல்வேறு ஊழல்கள், பல்வேறு பிரச்சனைகள், இனப்பிரச்சனை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சரியான முறையில் கையாளாததன் காரணமாக நாடு பாங்குரோத்து நிலை அடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதன் பின்னர் வந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய குடும்ப ஆட்சி காரணமாகவும் இலங்கை சிக்கப்பட்டது. மஹிந்தவருடைய சகோதரன் கோத்தபாய ராஜபக்ச, அவரின் சகோதரன் பசில் ராஜபக்சவின் சகோதரன் மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச என்று குடும்ப ஆட்சி காரணமாக இலங்கை மிகவும் பாதாளத்துக்கு அதனுடைய பொருளாதாரம் மீட்க முடியாத நிலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மக்கள் நாயகனாகவும் ஒரு தூய்மையானவராகவும் நேர்கொண்ட பார்வை உடையவராகவும் அனுரகுமார திசாநாயக்கா அரசியலுக்கு உள்ளே வந்தார். அவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்ட மாதிரி ஊழல்வாதிகளுக்கு எதிரான அரசாங்கத்தை அமைத்து அந்த ஊழல்வாதிகளால் எடுக்கப்பட்ட ஊழல்கள் அனைத்தையும் கொண்டு இலங்கையை கட்டி காப்பேன் என்ற ஒரு மறைமுக கருத்தை அவர் அந்த காலத்தில் வெளியிட்டு அதன்படி அந்த தான் கூறிய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தான் என்னத்தை கூறணுனோ அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே இப்போது நாங்கள் இலங்கையை பார்த்தோம் என்று சொன்னால் ஊழல்வாதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் தாமாக கொண்டு முன்வைத்து கொண்டே இருக்கின்றார்கள். இலங்கையின்றே ஏன் உலக வரலாற்றிலேயே இப்படி ஊழல்வாதிகள் தங்களுடைய சொத்துக்களை கொண்டு வந்து அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி மாளிகையில் விட்டுட்டு ஓடுவது முதல் உலக வரலாற்றில் இலங்கையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியவது வேறு யாருமில்லை, அனுரகுமார திசாநாயக்கா என்கின்ற ஒரு இளம் ஜனாதிபதி. உண்மையிலே அந்த இளம் ஜனாதிபதிக்கு பின்னால் நாங்களும் அணிதிரள்வோமாக.